الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த இரவினுடைய நிகழ்ச்சியில் ரமலானும் பாவ மன்னிப்பும் என்கிற தலைப்பின் கீழிலே ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே நாம் எல்லோரும் புனித ரமலானுடைய மாதத்தினுடைய இறுதி பகுதியை நாங்கள் அடைந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். எனவே எஞ்சி இருக்கின்ற நாட்களோ மிகவுமே குறுகிய நாட்களாக இருக்கிறது. அது மிகவும் சிறப்பு வாய்ந்த, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சிறப்பித்து சொன்ன நாட்களாக கூட அந்த எஞ்சி இருக்கிற நாட்கள் வரலாம். எனவே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் அவனுடைய வாழ்க்கையிலே நன்மைகளும் தீமைகளும் கலந்து செய்கின்ற நிலையில்தான் மனிதர்களாக இருக்கிற அத்தனை பேரும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த புனிதமிகு ரமலானுடைய காலத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட பயிற்சிகளை நாங்கள் அடைந்திருக்கிறோம். எங்களிடத்தில் இருந்த தீமைகளை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். எங்களிடத்தில் இருந்த கடமைகளோடு உள்ள தொடர்பாடல்களை நாங்கள் அதிகப்படுத்தியிருக்கிறோம். இறைவனுடைய கட்டளை என்று வந்துவிட்டால், அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் என்று வந்துவிட்டால் அவற்றை நாங்கள் முழுமனதோடு விருப்பத்தோடு ஏற்று செயல்படுத்துகின்ற ஒரு பக்குவமான நிலைக்கு எங்களுடைய இந்த ரமலான் எங்களை மாற்றி இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த மாற்றிய ரமலான் பண்பாடு ரீதியாக, பழக்க வழக்கங்கள் ரீதியாக, எங்களுடைய நடத்தைகள் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, உள ரீதியாக என்று ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எல்லா துறை சார்ந்த எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை இந்த ரமலான் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. இந்த மாற்றத்தினுடைய அடிப்படை எங்கிருந்து வர வேண்டும் என்றால், அதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பை கடமையாக்கியதாக குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லுகிறது. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ளவர்களாக, அல்லாஹு தாலாவை பயந்து வாழுகின்ற நல்ல மனிதர்களாக மாற்றுகின்ற ஒரு மிக உன்னதமான நோக்கத்தோடு தான் அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய காலத்தில் உள்ள நோன்பை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ரமலானுடைய காலம் என்பது மிக ஒரு இலகுவான காலம் அல்ல. இது ஒரு சிறப்பு குறைந்த காலமும் அல்ல. இது அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு தந்திருக்கிற மிக பிரயோசனமான, மிக சிறப்பு வாய்ந்த, பல ஆண்டுகள் நன்மைகளை இபாதத்துகளை அடைந்து கொள்ளுகின்ற வகையிலான விசேட இரவுகளை கூட அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தை எப்படி தன்னை சந்திக்க விரும்புகிறான் என்றால், அல்லாஹு தாலா சூரத்து ஆல இம்ரானிலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள். அப்போ அல்லாஹு தாலா எதை எதிர்பார்க்கிறானாக இருந்தால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழுகிற பொழுது
அவன் அல்லாஹு தாலாவை சந்திக்கின்ற பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிந்து இந்த உலகத்துக்கு பிரியாவிடை கொடுத்து அதற்கு பிறகு அவன் அல்லாஹு தாலாவை சந்திக்கிற பொழுது அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்கள் என்று சொன்னால் இது இந்த கடமைகளோடு மாத்திரம் அல்ல. ஒரு மனிதனுடைய எல்லா அம்சங்களிலையும் இஸ்லாமிய வழிகாட்டல்கள் பேணப்பட வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே கடமைகள் மாத்திரமல்ல, சக உறவுகளோடு வாழுகின்ற அல்லது பிற மனிதர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை திட்டமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. அவன் எழுந்திருந்ததிலிருந்து அவன் தூங்கச் செல்லும் வரைக்குமான எல்லா வழிகாட்டல்களையும் மிக அருமையாக இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து எங்களுக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே மோமீனாக அல்லது முஸ்லீமாக மரணிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற பொழுது சில நேரங்களிலே எங்களை மீறி அல்லது நாங்கள் சில நேரங்களிலே தெரிந்து கொண்டாவது நாங்கள் சில தீமைகளை செய்திருப்போம், சில பாவங்களை செய்திருப்போம், சிலருடைய மானங்களிலே நாங்கள் கை வைத்திருப்போம், சிலருடைய குறைகளை நாங்கள் பேசியிருப்போம், சில நேரங்களிலே கொடுக்கல் வாங்கல்களிலே இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த வழிகாட்டல்களை பின்பற்றாமல் இருந்திருப்போம். எனவே அப்போ இந்த ரமலானுடைய காலத்திலே நாங்கள் எப்படி இந்த ரமலான் எங்களை விட்டு செல்ல வேண்டும் என்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலான் முடிகிற பொழுது, இந்த ரமலானுடைய முடிவோடு ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்துக்கு அல்லாஹு தாலாவிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் கடுமையாக சாடி இருக்கிறார்கள். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் வாழுகிற பொழுது மனிதன் என்கிற அடிப்படையிலே தவறுகள் ஏற்படுகிற பொழுது அந்த தவறுகளை நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே முறையிட கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, நீங்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் நல்ல முறையில் களப்பற்ற முறையில் நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள், பாவ மீட்சி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா இறை விசுவாசிகளை அழைத்து அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ இந்த அழைப்பு எங்கே? இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது ஒரு மனிதன் இந்த அல்லாஹு தாலாவை சந்திக்கிற பொழுது பாவமற்றவனாக சந்திப்பானாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நாங்கள் கருத வேண்டும். ஆனால் இந்த தௌபா என்பது ரமலானுக்கோ அல்லது 27க்கு மாத்திரமோ என்று குறிப்பிட்டு வரையறுக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. ஒரு மனிதன் ஒரு தீமை செய்துவிட்டால் அந்த தீமையை அழிக்கின்ற நன்மைகளை செய்ய வேண்டும். அந்த தீமைகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு அல்லாஹு தாலாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, மரணம் என்பது எங்களுடைய கண்களுக்கு முன்னால் இருக்கிறது. ஆனால் அது எப்பொழுது எங்களை வந்து அடையும் என்று நாங்கள் யாராலும் ஊகித்து கொள்ள முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா அதை மறைத்து வைத்திருக்கிறான். எனவே அந்த மரணத்தை நாங்கள் அடைவதற்கு முன்னால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில், எங்களுடைய தீமைகள் மன்னிக்கப்பட்ட நிலையில், எங்களுடைய தவறுகளை அல்லாஹு தஆலா முழுமையாக மன்னித்து ஏற்று அந்த ஒரு நல்ல நிலையில் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிவோமாக இருந்தால் அதுதான் இந்த வாழ்க்கையிலே கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், எங்களுடைய தௌபா நல்ல தௌபாவாக, சிறப்பான தௌபாவாக இருக்க வேண்டும். இன்னைக்கு தௌபாவை செய்துட்டு திரும்ப நாளைக்கு அதே பாவத்தை திரும்ப செய்கிறது அல்ல. இன்றைக்கு தௌபாவை செய்துவிட்டு நாளைக்கு அதே குறைகளை நாங்கள் மற்றவருடைய குறைகளை அலசுவதல்ல. இந்த தௌபா உண்மையான தௌபா என்றால் நிச்சயமாக அந்த பாவம் அவனுடைய எண்ணத்திலே இருக்கவே முடியாது. அவன் அந்த பாவத்தை நினைத்து கூட பார்க்க மாட்டான். அப்போ இந்த அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த ரமலானுடைய காலம் என்கிறது ஒரு அருமையான ஒரு சிறப்பான ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக கடைசி 10 நாங்கள் இருக்கிறோம். இந்த கடைசி 10 நாங்கள் ஈத்திகாஃப் இருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த கடைசி 10 முழுமையாக பயன்மிக்கதாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பயன்மிக்கதாக எப்படி ஒரு மனிதன் அதை மாற்றிக்கொள்ள முடியும்?
ஏத்திகாஃபில் இருக்கிற பொழுது பள்ளிவாசலிலே முழுமையாக அல்லாஹுக்காக வேண்டி உலக தொடர்பாடல்களை குறைத்து முழுமையாக அல்லாஹுக்காக வேண்டி இபாதத்திலேயே கழிக்கின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. அதிலே கியாமுல் லைல் என்கிற இரவு நேர தொழுகைகளை நீண்ட நேரமாக தொழுவது, திருமறை குர்ஆனோடு உள்ள தொடர்பாடல்களை அதிகப்படுத்திக் கொள்வது, தான் செய்த பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை எண்ணி அல்லாஹு தாலாவிடத்திலே அழுது மன்னிப்பு கேட்பது, அல்லாஹு தாலாவிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வது, அதிகமாக ஸலவாத்துக்கள் சொல்வது, இப்படி இந்த இரவுகளை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பாவத்தில் அவன் இருப்பான், அல்லது ஏதோ ஒரு தீமையில் அவன் அகப்பட்டிருப்பான், அல்லது ஏதோ ஒரு தவறிலே அவன் தொடராக இருப்பான். இப்படி இருக்கிற பொழுது இந்த தௌபா சரியான தௌபாவாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அல்லாஹு தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கு சில நிபந்தனைகளை உலமா பெருமக்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். முதலாவதாக, நாங்கள் எந்த தவறை செய்கிறோமோ, எந்த பாவத்தை செய்கிறோமோ, எந்த தீமையை செய்கிறோமோ அதிலிருந்து முழுமையாக நாங்கள் விடுபட்டு கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, முழுமையாக அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். அந்த பாவத்தை செய்து கொண்டே நாங்கள் தௌபா செய்வோமாக இருந்தால் அது உண்மையான தௌபா அல்ல. அப்போ தௌபா என்பது நாங்கள் கடமைகளை விட்டிருந்தால் அந்த கடமைகளை செய்ய வேண்டும். உதாரணமாக, ஒரு மனிதன் தொழுகையை தொழாமலேயே அல்லாஹ் நான் தொழாமல் இருந்து விட்டேன் என்று தொடர்ந்து தொழாமல் இருந்து கொண்டு தௌபா கேட்பதல்ல. இப்போ கடமைகளிலே குறைபாடுகள் இருந்தால் அதை சீர் செய்து கொள்ள வேண்டும். தீமைகள் செய்வானாக இருந்தால் அந்த தீமைகளிலே இருந்து தன்னை முழுமையாக விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிபந்தனை மிக முக்கியமாக பேணப்பட வேண்டும். இது தௌபாவிலே கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இரண்டாவதாக, நாங்கள் அந்த தௌபாவை கேட்கிற பொழுது மனம் வருந்தி கேட்க வேண்டும். இதில் நடிப்புகளுக்கு இடமில்லை, அல்லது ஏதோ எங்களுடைய நாவளவில் மாத்திரம் இருக்கின்ற தௌபாவாக கூட இருக்கக்கூடாது. அது எங்களுடைய உள்ளுணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற, எங்களுடைய பாவங்களை அப்படியே சிந்தனைகளிலே வரவழைத்து உண்மையிலேயே அல்லாஹு தாலாவிடத்தில் இந்த பாவம் என்னால் நடந்துவிட்டது என்று நினைத்து வருந்தி அல்லாஹு தாலாவிடத்திலே அழுது என்ன செய்ய வேண்டும், அந்த தௌபாவை முன்வைக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் ஒரு தவறு செய்கிறான் அல்லது ஒரு பாவம் செய்கிறானாக இருந்தால் அந்த தவறை, அந்த பாவத்தை அந்த மனிதன் மனம் முருகி அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்க வேண்டும். அவருக்காக வேண்டி வேறவர் கேட்கிறதுக்கும் தான் செய்த பாவத்தை தான் அல்லாஹு தாலாவிடத்திலே மனமுருகி கேட்பதற்கும் இடையிலே பாரிய வித்தியாசம் இருக்கிறது. நிறைய வித்தியாசங்களை நாங்கள் பார்ப்போம். நான் ஒரு மனிதருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கிறேனாக இருந்தால் அந்த நிலைக்கும் நான் என்னுடைய தீமைக்கு நான் அல்லாஹு தாலாவிடத்திலே பாவ மன்னிப்பதற்கும் இடையுள்ள வித்தியாசம் மிக பாரதூரமானது, மிக பெரியது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி நாங்கள் அந்த தீமைகளில் இருந்து எங்களை முதலாவது விடுவித்துக் கொள்ள வேண்டுமோ அதே போன்று அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று நினைத்து மனம் வருந்தி அதை என்ன செய்ய வேண்டும், அவன் அல்லாஹு தாலாவிடத்திலே அழுது அந்த தௌபாவை கேட்க வேண்டும். இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவதாக, பொதுவாக அதே தீமையை நான் திரும்பவும் செய்ய மாட்டேன் என்கிற உத்தரவாதம் மிக முக்கியமானது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இன்றைக்கு சமூகத்தில் மனிதர்களில் பலர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம 27க்கு தௌபா கேட்டுட்டோம்னா நம்ம இன்றையோடு அல்லது அந்த 27ஓடு நாம் கடந்த ஆண்டுகளிலே செய்த அத்தனை தீமைகளுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டு விட்டோம், அல்லாஹு தாலா மன்னித்து விட்டான், எங்களுடைய புதிய அத்தியாயம் ஆரம்பிக்க போகிறது என்று நினைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதே பாவத்தை, அதே தீமையை, அதே மோசடியை, அதே கலப்படத்தை, அதே ஏமாற்றை என்று என்னென்ன தீமைகள் இருக்கிறதோ அத்தனை தீமைகளையும் மீண்டும் அடுத்த கணம் செய்யக்கூடிய மனோநிலையில் இன்றைக்கு பல சகோதரர்களை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இந்த தௌபா உண்மையான தௌபாவா என்றால் இல்லை. நீங்கள் உண்மையான தௌபா, அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்றால் அதற்கு பிறகு அந்த பாவத்தை நினைத்து கூட பார்க்கக்கூடாது. அந்த பாவங்கள் எல்லாம் நினைக்கிற பொழுதெல்லாம் அல்லாஹு தாலாவிடத்தில் இஸ்திக்ஃபார் தேடிக்கொள்ள வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே,
எனவே இந்த பாவம் இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறாது என்கிற ஒரு உறுதிமொழியை இவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த மூன்றாவது நிபந்தனையை சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அப்போ இந்த பாவத்தை பொறுத்தளவிலே ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவுக்கும் அவனுக்கும் இடையிலே உள்ள ஒரு தவறு அல்லது ஒரு பாவம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஏதாவது அநியாயம் செய்திருந்தால், பாவம் செய்திருந்தால், அது ஹுக்கூக்குல் ஆதமி, மனிதனோடு சார்ந்த ஒரு அம்சமாக இருந்தால் நான்காவது ஒரு நிபந்தனை மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அது என்ன அந்த நான்காவது நிபந்தனை என்றால், பொதுவாக அவன் எந்த விடயத்தில் பிற சகோதரனுக்கு அநியாயம் செய்திருக்கிறானோ அதில் இருந்து அவன் முதலாவது விடுபட வேண்டும். உதாரணமாக, ஒரு மனிதன் ஒருவருடைய குறையை பகிரங்கப்படுத்தி பேசிவிட்டார் என்றால் அந்த குறித்த நபரிடத்திலே சென்று இவன் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லது ஒரு பிறருடைய சொத்தை அவர் சூறையாடி வைத்து கொண்டே அல்லாஹு தாலாவிடத்திலே முன்னுக்கு போன் சென்ற 3 நிபந்தனைகளும் இருந்தும் தௌபா செய்வாராக இருந்தால் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த சொத்தை சூறையாடினாரோ, எந்த பொருளை களவு எடுத்தாரோ அந்த பொருள் அவர் என்ன செய்ய வேண்டும், உரியவருக்கு ஒப்படைக்க வேண்டும். இது இஸ்லாம் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த வகையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை அல்லது ஒரு அநியாயம் அல்லது ஒரு மோசடி அல்லது ஒரு அவனை பற்றிய தப்பான அபிப்பிராயங்கள் என்று வருகிற பொழுது அதில் இருந்து இவன் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்கிறது மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலம், நாங்கள் ரமலானுக்கு முன்னரெல்லாம் சில வாரங்களுக்கு முன்னரே ரமலானை பற்றி நாங்கள் எதிர்வு கூறியிருப்போம். அல்லது ரமலானுடைய சிறப்பம்சங்கள், குர்ஆன் சொல்லுகின்ற போதனைகள், குத்துபா உரைகள், பயான்கள் என்று அதற்கு பல்வேறுபட்ட தயார் நிலையில் பல செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான அவ் மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யாரெல்லாம் ஈமானோடும் கூலியை அல்லாஹு தாலாவிடத்திலே எதிர்பார்த்தும் நோன்பிருப்பாரோ அவருடைய முன் செய்த பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான். அப்போ அல்லாஹு தாலா ஒரு 3 சந்தர்ப்பங்களை தர்றான், எங்களுக்கு அவகாசத்தை தர்றான். எங்களுடைய பாவங்களை நாங்களாக கேட்டுக்கொள்ளணும். அப்படி இல்லை என்றால் அது சிறிய பாவங்களை பொறுத்தளவில் அல்லாஹு தாலா இந்த வணக்க வழிபாடுகளின் ஊடாக அல்லாஹு தாலா மன்னிக்கிறதுக்குரிய வாய்ப்பை அல்லாஹு தாலா ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தந்திருக்கிறான். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன என்றால், அந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் உறுதியான ஈமானோடு அல்லாஹு தாலாவை விசுவாசித்த நிலையில் அதில் எல்முனை அளவு கூட சந்தேகம் கொள்ளாமல் அல்லாஹு தாலா நாங்கள் நோக்கின்ற இந்த நோன்புக்குரிய முழுமையான கூலியை அல்லாஹு தாலா தருவான் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூலியை எதிர்பார்த்து நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி நாங்கள் நோன்பிருப்போமாக இருந்தால் எங்களுடைய கடந்த பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கிறதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது சந்தர்ப்பம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன். புகாரியிலே, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடும் கூலியை எதிர்பார்த்தும் இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இது இரண்டாவது வாய்ப்பை அல்லாஹு தாலா தருகிறான், இரண்டாவது சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தருகிறான். அப்போ முதலாவது ஈமானோடும் நல்ல கூலி எதிர்பார்த்தும் நோன்பிருப்பது. இரண்டாவது சந்தர்ப்பம் ஈமானோடும் கூலியை எதிர்பார்த்தும் இரா வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறது. மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபா. யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானோடும் கூலியை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். முஸ்லிமில், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த நோன்பை நோக்கிற பொழுது எந்த நிலையிலிருந்து அதனுடைய பின்னணிகளை எல்லாம் விளங்கி
அந்த ரமலான் எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கிறது என்ன, எப்படி அந்த ரமலானை நாங்கள் அந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பிருக்க வேண்டும் என்கிற சட்டங்கள் எல்லாம் தெரிந்து நாங்கள் பிடித்திருக்கிறோமா, அல்லது பொதுமகன் ஒருவர் நோன்பு பிடிக்கிற மாதிரி காலையில் எழுந்து சாப்பிட்டு விட்டு குடித்து விட்டு காலையிலிருந்து மாலை வரைக்கும் நாங்கள் ஏதோ பசியோடு தாகத்தோடு ஆசைகளை கட்டுப்படுத்தி என்கிற அந்த அடிப்படையில் நாங்கள் நோன்பிருந்திருக்கிறோமா என்பதை நோன்பிருந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே ஒரு முறை சுய பரிசோதனை செய்து கொள்ளட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த செய்திகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான மிக முக்கியமான 3 விடயங்களை சொல்கிறார்கள். ஒன்று, ரமலானுடைய காலத்தில் நோன்பிருப்பது, ஈமானோடும் கூலி எதிர்பார்த்தும். இரண்டாவது, ரமலானுடைய காலத்தில் ஈமானோடும் கூலி எதிர்பார்த்து நின்று வணங்குவது. மூன்றாவது சொன்னார்கள், ஈமானோடும் கூலி எதிர்பார்த்தும் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குவது என்று இப்படி 3 அம்சங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த ரமலானுடைய காலத்தினுடைய கடைசி 10 தான் எங்களுக்கு இந்த லைலத்துல் கத்ர் என்கிற அதிக சிறப்பு வாய்ந்த 83 ஆண்டுகள் சுற்றம் ஆண்டுகளை கொண்ட ஒரு சிறப்பான ஒரு இரவை அல்லாஹு தஆலா சுமாராக இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் மக்ரிபில் இருந்து ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்குமான அந்த காலப்பகுதியிலே ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு 100 ஆண்டுகள் வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு காலம் இபாதத் செய்திருக்கிறான் என்று நாங்கள் கணக்கிட்டு பார்த்தால் கூட ஓரிரு ஆண்டுகள் மட்டும்தான் முழுமையாக செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற, எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கிற பொழுது. ஆனால் இந்த குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி ஒரு மனிதன் முழுமையாக ஈத்திகாஃபோடு இருந்து இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை யாரெல்லாம் அடைகிறானுக்கு அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுக்கிற பாக்கியத்தை பாருங்க. 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு காலப்பகுதியில் இபாதத் செய்த வணக்க வழிபாடு செய்த அந்த நன்மை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதிகபட்சமாக 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தான், அந்த காலப்பகுதி தான் இந்த உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற காலம். ஒரு சிலர் அதை விட கூடுதலான காலப்பகுதிகள் வாழலாம், அல்லாஹு தஆலா அவர்களுக்குரிய ஆயுள்களை கொடுத்திருக்கலாம். என்றாலும் அதிகபட்சமான காலப்பகுதிகளை பார்க்கிற பொழுது இந்த இதுக்கு இடைப்பட்ட காலப்பகுதிகளாக இருக்கிறது, அல்லது அதற்கு முன்னரும் மரணிக்கிற பல சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த காலப்பகுதியில் நாங்கள் வாழ்ந்த நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறோம், நீண்ட நிறைய சாதனைகளை நாங்கள் நிலைநாட்டியிருக்கிறோம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியம் அல்ல. அவன் குறுகிய காலம் வாழ்ந்தாலும் அந்த காலத்தில் மறுமைக்காக வேண்டி பயன்படக்கூடிய வகையில் அவன் இந்த உலகத்தில் எதை விட்டு சென்றிருக்கிறான், அவன் எதை செய்திருக்கிறான், படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னை படைத்த இறைவனுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறானா, அவன் சொன்ன கட்டளைகளை ஏற்றிருக்கிறானா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்திருக்கிறானா என்றெல்லாம் இவைகள் இருக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக அது சாதனை தான், அல்லாஹு தஆலாவிடத்தில் பெருமதி தான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்திக்ஃபார் சம்பந்தமாக பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், நான் அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு நாளைக்கு 70க்கும் அதிகமான விடுத்தம் அல்லாஹு தஆலாவிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை சொல்றது யாரு? உலகத்திலேயே மிக சிறந்த மனிதர், நபிமார்களுடைய தலைவர், எங்களுடைய உயிர்களை விட மேலான ஒரு மனிதர் தான் செய்த, அவர் என்ன சொல்கிறார், நான் ஒரு நாளைக்கு 70க்கும் அதிகமான விடுத்தம் நான் என்ன செய்கிறேன், அல்லாஹு தஆலாவிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தியை நாங்கள் கேட்கிறதோடு மாத்திரம் நாங்கள் நின்று விடக்கூடாது. நாங்கள் நபி அல்ல, நாங்கள் சஹாபாக்களும் அல்ல, நாங்கள் பெரிய மேதைகளும் அல்ல. சக மனிதர்களோடு நாங்கள் பழகுகிற பொழுது அல்லது இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது, நாங்கள் அந்த வாழ்க்கையிலே இருந்து விடுபட்டு, அந்த தீமைகளிலிருந்து விடுபட்டு
அல்லாஹு தாலாவிடத்தில் நல்லவனாக மாறுவதற்கு என்ன வழிகாட்டல் இருக்கிறது என்பதை நாங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் எங்களுடைய நாவு எந்த நேரத்திலேயும் நாங்கள் ஒருவரை எதிர்பார்த்திருக்கிறோமா, அல்லது நடந்து சென்று கொண்டிருக்கிறோமா, அல்லது வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோமா, அல்லது வாகனத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோமா, எந்த நேரம் கிடைத்தாலும் அந்த நேரங்களில் எல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹு தாலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய, அதிலேயே திளைத்திருக்கக்கூடிய நாவுகளை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய நாவுகள் எப்பொழுதுமே அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கிற இஸ்திக்ஃபாரை உச்சரிக்கின்ற வசனங்களை, அந்த வசனங்களை உச்சரிக்கின்ற நாவுகளாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போல் அல்லாஹு தாலா சூரத்து நூஹிலே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? ஃபகுல் திஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் செய்தவர்களை தவறுகளை அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நீங்கள் உங்களிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று யார் சொல்கிறது? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான், யுரிசிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, நீங்கள் இப்படி இஸ்திக்ஃபார் செய்வதனால ஏற்படுகிற நலன் என்ன தெரியுமா? நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறதுனால, எங்களுடைய தீமைகளை ஒப்புவித்து தௌபா கேட்கறதுனால எங்களை நாங்கள் சுத்தப்படுத்தி கொள்வதோடு சேர்த்து இன்னும் அல்லாஹு தாலா இந்த இஸ்திக்ஃபாரினுடைய பிரயோசனங்களை, பயன்களை அல்லாஹு தாலா சொல்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா தொடராக உங்களுக்கு மழையை இறக்குவான். இன்றைக்கு மழை இல்லாமல் வறண்டு போயிருக்கின்ற பூமிகள் கூட அல்லாஹுடைய அருள் மழை வருகிற பொழுது, அல்லாஹு தாலா வானிலிருந்து தன்னுடைய அருள் மழையை இறக்கிற பொழுது, அந்த நீர் பூமிக்கடியிலே செல்லுகிற பொழுது பல நாட்கள், பல ஆண்டுகள் வறண்டு போயிருந்த பூமிகளை சில தினங்களுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிற பொழுது பச்சை பசேரென்று தெரிகின்ற, கண்ணுக்கு குளிர்ச்சியை, இன்பத்தை ஊட்டுகின்ற வகையிலே அல்லாஹு தாலா அவைகளை உருவாக்குகிறான் என்கிற செய்திகளை நம்ம கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹு தாலா என்ன சொல்லுகிறான்? நீங்கள் இஸ்திக்பார் செய்தீங்களாக இருந்தால் அல்லாஹு தாலா உங்களுக்கு வானிலிருந்து மழையை இறக்குவான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன, உங்களுக்கு அல்லாஹு தாலா செல்வ செழிப்புகளை தருவான், உங்களுக்கு ஆண் குழந்தைகளை தருவான். வயஜஅல் லக்கும், அப்படி அல்லாஹு தாலா சொல்லிட்டு சொல்றான். என்ன செய்து? உங்களுக்கு இப்படி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தி என்ன? உங்களுக்கு செல்வ செழிப்புகளை தருவான், குழந்தைகளை தருவான், ஆறுகள் என்ன செய்யும்? பெருக்கெடுத்து ஓடும் என்று அல்லாஹு தாலா இப்படி இந்த இஸ்திக்பாரினுடைய சிறப்பம்சங்கள் குறித்து அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையிலே சோர்வா, பொருளாதாரத்தில் வீழ்ச்சியா, அல்லது குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற உங்களுக்கான அப்படி ஏக்கமா, இப்படியான நிலைகளிலெல்லாம் நாங்கள் அல்லாஹு தாலாவின் பால் சார்ந்து எங்களுடைய பாவங்களை ஒப்புவித்து, நாங்கள் செய்த தவறுகளில் இருந்து எங்களை விடுவித்து, அடிக்கடி எங்கள் அந்த இஸ்திக்பார்களை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது, அந்த நாவுகள் உச்சரிக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா கஷ்டத்திலே இருந்து, நெருக்கடியிலே இருந்து அல்லாஹு தாலா விடுவை தருவான். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அல்லாஹு தாலா குழந்தை பாக்கியத்தை தருவான். செல்வ செழிப்புக்களை அல்லாஹு தாலா தருவான். எங்களுக்கு அல்லாஹு தாலா வானிலிருந்து மழைகளை இறக்குவான் என்று இந்த வசனம் என்ன செய்கிறது? அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் ஊடாக எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல் அல்லாஹு தாலா இறுதியாக இந்த செய்தியோடு அல்லாஹு தாலா பாருங்க, இறை விசுவாசிகளை பற்றி சொல்லுகிற பொழுது, அல்லது முத்தகீன்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிற பொழுது, வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அல்லாஹு தாலாவுடைய அடியார்கள், அல்லாஹு தாலாவை அஞ்சி வாழுகின்ற நல்ல மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் சஹருடைய நேரத்தில் அல்லாஹு தாலாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் அல்லாத காலங்களில் நாங்கள் நிறைய நேரங்கள் தூங்குவோம். எனவே அந்த வகையிலே பொதுவாக இந்த ரமலானுடைய காலத்திலே இந்த நேரங்களை சரியாக பயன்படுத்தி நாங்கள் உண்மையான அடியார்களாக அல்லாஹு தாலாவிடத்திலே மாறக்கூடிய, எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடக்கூடிய நல்ல மக்களாக எங்களை மாற்றி அல்லாஹு தாலா என்னை உங்களை மன்னித்து
உயர்தனமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்கிற சுவனத்தின் ஊடாக சுவனத்திலே அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் நீண்ட காலத்துக்கு குடியமர்த்த வல்ல இறைவன் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.